ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 21ஆம் தேதி இன்றைய தினம் 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை இவ்வாறு தயார் செய்து தூங்கும் முன் தலையணைகளில் வச்சு தூங்குறதால எல்லா விதமான கஷ்டங்களும் கடனும் தீர்ந்து பணம் சேரும், குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை எப்படி வைத்து வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிறை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல சந்திரன் வழிபாடுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே ஒரு முக்கியத்துவத்தை அமாவாசைக்கு பிறகு 3வது நாளாக வரக்கூடிய 3ஆம் பிறைன்னு அழைக்கப்படக்கூடிய சந்திர தரிசனம் அன்னைக்கு நம்ம பண்ணணும். அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வளபிறை நாட்கள். பிறை நிலவு தெரியக்கூடிய அந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையும் பிறை நிலவு மாதிரி பிரகாசமா வளரும் அப்படிங்கிறது தான் 3ஆம் பிறை தரிசனம் செய்யறதுக்கான முக்கியமான நோக்கம். இன்னொரு பக்கம் சிவபெருமான் தன்னோட தலைப்பகுதியில பிறைய சூடியிருப்பாரு. நாம 3ஆம் பிறை அன்னைக்கு சந்திர வழிபாடு செய்யும் போது சிவபெருமானோட தலைப்பகுதிய சிரசு பகுதிய மறைமுகமா வழிபட்ட பலனையும் இது மூலயமா பெற முடியுமாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த ஒரு வழிபாடு. வாழ்க்கையில இறக்கங்களை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்காங்க, வளர்ச்சி அப்படிங்கிறதே இல்ல, தோய்வாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு 3வது நாளாக வரக்கூடிய இந்த ஒரு வளபிறைய, அதுவும் குறிப்பா 3ஆம் பிறை தரிசனம் பண்ணும்போது வாழ்க்கையில வளர்ச்சி கிடைக்கும். அப்படிப்பட்ட தினம் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. இதுக்கு ரொம்ப சக்தி அதிகம். சுக்கிரவாரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த ஒரு பிறை நிலவு தெரியக்கூடிய இந்த நாள்ல இரவு தூங்கும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு பரிகாரமும் நமக்கு எக்கச்சக்கமான கெடுதல்களை நீக்கி நல்லதை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொருள் எலுமிச்சை தான். எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது ஒரு தெய்வக்கனி. கெடுதல்களை நீக்கி நல்லதை மட்டும் உள்வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். அப்படிப்பட்ட எலுமிச்சையை தான் நீங்க பயன்படுத்த போறீங்க. எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அதுல ஏதாவது நிறம் பேனாவோ இல்லை ஸ்கெட்ச் பேனோ பயன்படுத்திக்கோங்க. அது கருப்பு நிறம் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். பச்சை நிறம், சிவப்பு நிறம், நீல நிறம் சொல்லி பயன்படுத்திக்கலாம். பிறை நிலவு அந்த 3ஆம் பிறை எப்படி தெரியுமோ அதே மாதிரி அந்த உருவத்தை நீங்க அந்த எலுமிச்சம்பழத்துல வரையணும். இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. தோராயமா அதை பார்க்கறதுக்கு இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி பிறை நிலவு மாதிரி காட்சி அளிச்சாலே போதும். இதை உங்க வீட்டோட பூஜை அறையில முதல்ல எலுமிச்சம்பழத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பிறை நிலவு வரைஞ்சிட்டு உங்க வீட்டுல இருந்து பார்க்கும்போது பிறை நிலவு எங்க தெரியுதோ அந்த இடத்துக்கு போய் நின்னுக்கணும். உங்க வலது கையில பிறை நிலவு வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை கையில ஏந்திக்கிட்டு எங்க வாழ்க்கையில கூட எல்லா விதமான கெடுதலும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கணும், வளபிறை நாட்கள் மாதிரி எங்க வாழ்க்கையில வளர்ச்சி இருக்குன்னு வேண்டிக்கிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை பூஜை அறையில வச்சிடுங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை தலையணைக்கில வச்சு தூங்கிடணும். இப்போ குடும்பத்துல 5 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5 நபர்களும் தனித்தனியா பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண வேணாம். குடும்ப தலைவரோ தலைவியோ யாராவது ஒரு நபர் இதை பயன்படுத்திக்கலாம். பிறை நிலவு அப்படிங்கிறது இன்றைய தினம் இரவு முழுக்க வானத்துல ரொம்ப தெளிவா தெரியும். அந்த மாதிரி நேரங்கள்ல இரவு நம்ம கடந்து போகக்கூடிய அந்த நேரத்துல அதை அந்த 3ஆம் பிறை வெளிச்சத்துல காமிச்சிட்டு நம்ம வீட்டில் எடுத்து வைக்கும்போது அதோட சக்தி பன்மடங்கு பெருகும். இரவு நீங்க தூங்கும் போது அது உங்க தலைகளை இருக்கும்போது எல்லா விதமான கெடுதலையும் நீக்கிடும். மறுநாள் காலைல தூங்கியதற்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை குடும்பத்தோட எல்லா நபரையும் உட்கார வைத்து திஷ்டி சுத்திர மாதிரி சுத்தி போட்டுட்டு நீங்க குப்பையில போட்டுக்கலாம், இல்ல தண்ணீரை விட்டுக்கலாம். மறக்காம இந்த ஒரு 3ஆம் பிறை அன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. வளபிறை நாட்கள்ல வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.